Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. இப்போ வந்து நோ மோர் இட்ஸ் அண்ட் குளோபல் வார்மிங், இட்ஸ் அண்ட் குளோபல் பாயிலிங் சொல்கிறோம். ஸோ இதுதான் இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போயிட்டு இருக்கோங்கிறோம். இப்போ வருஷத்துக்கு 10 மாதம் நமக்கு இனிமேல் சம்மர் தான். அந்த சம்மர்லேயே மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுங்கிறது ஹீட் பயங்கர எக்ஸசிவாக இருக்கும். எந்த அளவுக்கு எக்ஸசிவாக இருக்குன்னா உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போ மனிதன் இறந்து விடுவாங்க. 5 முறை முற்றழிவு அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதாவது என்டையர் ஸ்பீசிஸே இல்லாமல் போன, டைனோசர் காலத்தில் வாழ்ந்துச்சு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு உயிர் வாழும் சூழல் அப்படிங்கிறது மாறி வருகிறது. அப்போ இந்த மாற்றம் மீண்டும் ஒரு முற்றழிவுக்கு கொண்டு செல்லும். கடந்த 1.5-2 லட்சம் வருஷம் யாருமே பார்த்துடாத அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். கடந்த ஜூலையில் மட்டும் அது உச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 17.8 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயர்ந்திருக்கு. அப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்டட் வார்மஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை தான். இதுக்கு நீங்க காரணம், நான் காரணமா, இந்தியா இதுக்கு வந்து காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. மேற்கத்திய நாடுகள் தான் இது காரணம். வளர்ந்த நாடுகள் அவங்க இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செயற்கையாக பூமியை சுற்றி கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 8 லட்சம் வருடங்களில் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்திருக்கு. இந்தியாவில் வெப்பம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இனிமேல் இருக்க போகுதுன்னா இனிமேல் வந்து ஏசி இல்லாமல் வாழ முடியாது. வெப்பம் அந்த அளவுக்கு போகும்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம குளோபல் பாயிலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆரோர் சேனலுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்று நம்மோட பூலோகி நண்பர்கள் குழுவின் வெற்றி செல்வர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த குளோபல் வார்மிங் இதை தாண்டி இப்போ வந்து குளோபல் பேர்னிங் அது மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இந்த பூமி தோன்றி ஏறத்தாழ 450 கோடி வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவு வருடங்களில், இவ்வளோ கோடிக்கணக்கான வருடங்களில் பூமி பல்வேறு விதமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதில் உயிர் தோன்றினம் அப்படிங்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சமீப காலத்தில் தான் உயிர் தோன்றியது. அது மனித இனம் தோன்றி, அது ஹோமோசேப்பியன்ஸ் தோன்றி ஏறத்தாழ 2 லட்சம் வருடங்கள் அப்படிங்கிறாரு. அப்போது இவ்வளவு காலகட்டங்களில் பூமி பல்வேறு இயல்புலாம் இருந்துகிட்டே வந்திருக்கு. இந்த கடந்த சில லட்ச வருடங்களாக உயிரினம் தோன்றியதுக்கு பின்பாக வந்து பார்த்திங்கன்னா 5 முறை முற்றழிவு அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதாவது என்டையர் ஸ்பீசிஸே இல்லாமல் போன, டைனோசர் காலத்தில் வாழ்ந்துச்சு சொல்கிறோம் இல்லைங்களா, அது இல்லாமல் போன ஒரு காலம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்போ 5 முறை இந்த பூமியில் தோன்றிய உயிரினங்கள் அழிந்திருக்கின்றன பல்வேறு விதமான காரணங்களுக்காக. அது எல்லாமே இயற்கையாக நடந்த ஒரு நிகழ்வு. இதனுடைய ஒரு தொடர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 2 லட்சம் வருடங்களில் மனித சமூகம் அப்படிங்கிறது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ என்ன நிலைமை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு உயிர் வாழும் சூழல் அப்படிங்கிறது, அந்த பயோஸ்பியர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த உயிர் வாழும் சூழல் அப்படிங்கிறது மாறி வருகிறது. அப்போ இந்த மாற்றம் மீண்டும் ஒரு முற்றழிவுக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறது சில விஞ்ஞானிகளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ முன்னாடி நடந்த முற்றழிவுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா அது இயற்கையாக நடந்தது, இது செயற்கையாக நடந்தது. சரி, அப்படி என்ன ஒரு மாற்றம் நிகழுது என்ன இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பயோஸ்பியர் அப்படிங்கிற அமைப்பு முறை இருக்கு இல்லைங்களா. இந்த பயோஸ்பியர் இப்போ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரக்சராக எவால்வ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 12,000 இயர்ஸாக தான் இது இப்படி இருக்குது. இதற்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா அது ஐசேஜாக தான் இருந்துச்சு. ஐசேஜினுடைய முடியும் தருவாய் ஒரு 20,000 வருடங்களுக்கு முன்பாக அது முடிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய பீரியடுக்கு அது மாறுதல் அடைகிறது. அப்போ இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 10,000 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹொலசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹொலசின் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா பூமி வந்து ஒரு தட்பவெப்பநிலை சமமான நிலைமைக்கு வருது. இந்த தட்பவெப்பநிலை ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்ததுனால நம்மளால் விவசாயம் செய்ய முடியுது. அது கிட்டத்தட்ட ஒரு 13 டிகிரி செல்சியஸில் ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இப்போது கடந்த ஒரு 200-300 வருடங்களாக தொழில் புரட்சி அப்படிங்கிறது உண்டாகினதுக்கு பின்பாக இந்த தட்பவெப்பநிலை அப்படிங்கிறது மாறி வருகிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித சமூகம், குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் அவங்க தொடர்ச்சியாக வந்து நிலக்கரியை எரித்தது, பெட்ரோலியத்தை எரித்தது, பூமியினுடைய அமைப்பு முறையில் கூடிய நிறைய எக்கோசிஸ்டத்தை மாற்றி அமைத்தது. இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செயற்கையாக பூமியை சுற்றி கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா பூமி ஒரு சமமான நிலைமை இருக்கிறதுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது. இதை பசுமை இல்ல வாயுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. பூமி சுற்றி இந்த மாதிரி நிறைய கேஸஸ் இருக்குது. மீத்தேன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, தென் நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குது. இது 3 சேர்ந்து தான் பூமிக்கு ஒரு படலமாக இருந்து பூமிக்கு தேவையான ஹீட்டை வந்து கொடுக்குது. இதுதான் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மனித சமூகம் செயற்கையாக வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பூமி சுற்றி அது நிறைய சேருது. அப்போ நிறைய ஹீட் ட்ராப் ஆகுது. எந்த அளவுக்கு இப்போ வந்து அதிகமான கார்பன் டை ஆக்சைடு அளவு உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 8 லட்சம் வருடங்களில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி உயர்ந்திருக்கு.
கடந்த 8 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி நமக்கு வந்து அளவு என்ன இருக்குன்னு நம்ம இந்த கிளாஸியர்ஸில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் எல்லாம் எடுத்து நம்ம அதில் வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய கார்பன் அளவை வைத்து பார்க்கும்போது 8 லட்சம் வருடங்களுக்கு முன்பாக 190 ppm தான் இருந்திருக்கு, பார்ட்ஸ் பர் மில்லியன் சொல்லுவாங்க. இன்றைக்கி அது வந்து எவ்வளோ இருக்குன்னா 424 பார்ட்ஸ் பர் மில்லியன் இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குது. மனித சமூகம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து பார்த்திராத ஒரு புதிய உலகை பார்க்குறோம் நாம் வந்து 2 லட்சம் வருடங்கள் நாம் பார்க்காது. இதனால் என்ன இருக்குன்னா குளோபல் அளவில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1.5-2 லட்சம் வருடம் யாருமே பார்த்திராத அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இன்றைக்கி குளோபல் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 14.5 டிகிரி செல்சியஸ். கடந்த ஜூலையில் மட்டும் அது உச்சம் வந்து பார்த்திங்கன்னா 17.8 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயர்ந்திருக்கு. அது போய் அது அப்படியே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அது எப்படி இறங்கிடுச்சு, நல்ல வேலையை இறங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்டடு வார்மஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை தான், வார்மஸ்ட் ஜூலை அப்படிங்கிறது தான். 2023 பயங்கர வார்மஸ்ட் இயராக இருந்துச்சு, 2024 ஜூலையும் வார்மஸ்ட் இயராக ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த மாற்றம் நிகழ்வுங்களா இதை வந்து நம்ம குளோபல் வார்மிங்னு நம்ம சொல்கிறோம். இதனுடைய ஒரு சைடு எஃபெக்ட் காலநிலை மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இது ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. இதுக்கு நீங்கள் காரணம், நான் காரணமா, இல்லை உங்கள் தாத்தா பாட்டி காரணமா, இல்லை என்னோடய தாத்தா பாட்டி காரணமா, இந்தியா இதுக்கு வந்து காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. மேற்கத்திய நாடுகள் தான் இது காரணம். ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஸர் இருக்கார், ஜேம்ஸ் மூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒரு முக்கியமான ஆர்குமெண்ட் வைக்கிறார். அதாவது என்ன, மனித சமூகத்தினுடைய இந்த இன்டர்ஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் தி எர்த் இருக்கு இல்லைங்களா, டுவர்ட்ஸ் தி நேச்சர், அதனுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னா நாம் இயற்கை அமைப்பை மாற்றி அமைக்கிற அளவுக்கு போயிட்டோம். நம்ம எக்கோசிஸ்டம் நிறைய சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. நம்ம இப்போ வந்து பயோஸ்பியரை மாற்றி அமைக்கிறோம், பனிப்பாறையினுடைய தன்மை, வெட்லேண்ட்ஸோடைய தன்மை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறோம். முக்கியமாக அணுகுண்டுகளை நாம் பயன்படுத்தும் உலக ரேடியேஷன் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இன்டர்ஃபரன்ஸ்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஆந்த்ரோபசின் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சில அறிவியலாளர்கள் பயன்படுத்துகிறாங்க. அதாவது மாந்தர் ஒளிக்காலம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். மனிதர்கள் செயற்கையாக இயற்கை மேல் நடக்கக்கூடிய தாக்குதல், அதனுடைய தாக்கம் அது இயல்பாக இருக்குன்னா இந்த காலகட்டத்தை நாம் வந்து ஆந்த்ரோபசின் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது அவருடைய வரையறை. சில அறிவியலாளர்கள் வரையறை, அதை இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ராட்டோகிராஃபி சொசைட்டின்னு வச்சாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜேம்ஸ் மோர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இதை அப்படி சொல்லக்கூடாது, இதை வந்து மூலதன ஒளிக்காலம்னு சொல்லணுங்கிறார், கேபிட்டலோசின்ங்கிறார் அவர். ஏன்னா மூலதனத்தை தேடுவதற்காக முதலாளித்துவ சமூகம் தொடர்ச்சியாக இயற்கை மீது தொடுத்த தாக்குதலினுடைய விளைவு தான் இது அப்படிங்கிறது அவருடைய ஆர்குமெண்ட். நான் அந்த ஆர்குமெண்ட்டோட உடன்படுகிறேன். அப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய மாறுதலை எல்லாம் நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கைக்கும் மூலதனத்துக்குமான ஒரு முரண்பாடு, அந்த முரண்பாடினுடைய உச்சத்தை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய விளைவு தான் இந்த குளோபல் வார்மிங் பார்க்குறோம். இப்போ குளோபல் வார்மிங் அந்த விஷயம் வந்து எல்லா மக்களிடம் ஒரு விஷயம் ஏன்னா இப்போ நடக்க போதா ஐயோ அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து அந்த குளோபல் வார்மிங்க்கு இன்னொரு பேர் இப்போ வந்துருச்சு, அது ஒரு அடுத்த கட்டம்னு சொல்லலாம், குளோபல் பாயிலிங். இந்த விஷயத்தை இப்போ எடுக்க வந்துட்டாங்க. இந்த ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? அதாவது என்னென்னா, நம்ம இப்போ ஒரு தாங்கக்கூடிய நிலைமையிலேருந்து தாங்க முடியாத சூழலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குளோபல் வார்மிங் என்ன பண்ணும், இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதிகப்படியான மழை நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்குமா, அதிகப்படியான வறட்சி நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்குமா, அதிகப்படியான புயல் நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்குமா, உணவு தட்டுப்பாடு நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்குமா, இப்படி நிறைய நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா மேஜராக அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் பாதிப்பு என்னவாக இருக்குன்னு சொல்லும் போது ஹீட் வேவ்ஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ வட இந்தியாவில் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த எலெக்ஷன் டைமில் வந்து பாருங்கள், எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் ஒரு 23 பேர் இறந்து போனாங்க இல்லைங்களா. வெயில் நம்மளை வந்து இப்போ கொள்ளுது. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்திய பகுதிகளில் ட்ராபிக்கல் ரீஜனில் நாம் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ வருஷத்துக்கு 10 மாதம் நமக்கு இனிமேல் சம்மர் தான். அந்த சம்மர்லேயே மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுங்கிறது ஹீட் பயங்கர எக்ஸசிவாக இருக்கும். எந்த அளவுக்கு எக்ஸசிவாக இருக்குன்னா உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போமே ஏறத்தாழ வட இந்தியாவில் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிடுச்சு. நாமளுமே இங்கே வந்து 38, 39, சில இடங்கள் 40 டச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் ஆப்ஸ், அந்த வெதர் ஆப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 38 டிகிரி செல்சியஸ், 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும். பட் யூ வில் ஃபீல் ஆஸ் லைக் 42 டிகிரி செல்சியஸ்னு போடுவாங்க. ஃபீல் லைக் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு வெக்கை உருவாகுது. தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்டுங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் கூட அது வந்து ஒரு டிசீஸாக அறிவிக்கணும்னு ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம். இந்த தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப அனத்தலாக இருக்குது, வெக்கையாக இருக்குது, தூங்க முடியலன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஏன் அப்படின்னா அதிகப்படியான வெப்பம் வரும்போது பாடி இந்த வெப்பத்தை தாங்காது. நம்ம பாடிக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. இந்த டெம்பரேச்சர் அவுட்டர் டெம்பரேச்சரோட பேலன்ஸ்ட் ஆகணும். அவுட்டர் டெம்பரேச்சர் வந்து ஒரு பாதுகாப்பான சமூகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு பியாண்ட் தட் போகுது அப்படின்னா மனித சமூகத்திற்கு அது தாங்க முடியாத வெப்பத்தை தருகிறது. அப்போ மனிதன் இறந்து விடுவான், மெட்டபாலிசம் கொலாப்ஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, ஹியூமிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. அதே நேரத்தில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து வேர்க்காது. உங்களுக்கு எப்போ வேர்க்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காற்றில் ஈரப்பதம் கம்மியாக இருக்கும் போது வேர்க்கும், அது வந்து எவாபரேட் ஆகும், திருப்பி வேர்க்கும்.
ஏன்னா ஹீட் அதிகமாகனால பாடி உள்ளேருந்து வேறு ஒரு வேலை செய்யுது, உள்ளேருந்து தண்ணியை வெளியே அனுப்புது, அது கூல் பண்ணுறதுக்கு மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஒன்ஸ் ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெட்டாபாலிசம் கொலாப்ஸ் ஆகும், மனிதன் இறந்து விடும், ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ இதுதான் இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போயிட்டுருக்கோங்கிறோம். இப்போ வந்து நோ மோர் இட்ஸ் அண்ட் குளோபல் வார்மிங், இட்ஸ் அண்ட் குளோபல் பாயிலிங் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் உங்களை தாங்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கோம். மெக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 51 டிகிரி செல்சியஸ் 1000 பேர் இறந்து போனாங்க இல்லைங்களா. டெத் வேலியில் வந்துட்டு இப்போ 52 டிகிரி செல்சியஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் சார் இப்போ இந்த டெம்பரேச்சரோட இன்க்ரீஸ் வந்துட்டு இனிமேல் உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வெப்பம் இனிமேல் எதிர்காலத்தில் அதிகரிக்கக்கூடும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா வி ஆர் ஆன் தி ரோட் மேப் டு கிளைமேட்டிக் ஹெல் அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டனி குட்டெரஸ் பயன்படுத்தினார், ஐக்கிய நாடு சபையினுடைய செக்ரட்டரி ஜெனரல். ஸோ அது என்ன தாங்க முடியாத வெப்பம் அடிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் 2020 மெக்கன்ஸ்லி இன்ஸ்டியூட் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க. அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வெப்பம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இனிமேல் இருக்க போகுதுன்னா, ஏசி இல்லாமல் இனிமேல் வாழ முடியாது. ஏர் கண்டிஷனர் வச்சு நீங்கள் உங்களுடைய ரூமை கூல் பண்ணி அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வாழ முடியுமே ஒழிய இனிமேல் வந்து ஏசி இல்லாமல் வாழ முடியாது, வெப்பம் அந்த அளவுக்கு போகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம குளோபல் பாயிலிங் அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.